நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நமது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம் சார். வணக்கம். சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவராக சொல்லப்படுகிற ராமதாஸ் அவர்களின் மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 25 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்திற்குள் நுழைவோம். அடுத்த வார்டு தான் முக்கியம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா கொண்டு போகுது. எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்குன்னு ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவும் ஒத்துக்காது, அண்ணா திமுகவும் ஒத்துக்காது. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறார். மகன் தம்பி டாக்டர் அன்புமணிக்கு பதில் சொல்றாங்க. அவங்க எங்களை பார்த்து திமுக கொத்தடிமை அப்படின்றீங்க, நீங்க தான் ஆர்எஸ்எஸ் கொத்தடிமை அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் கொத்தடிமைன்னு அந்த அம்மா அன்புமணியை சொல்றதன் மூலமா அவங்க திமுகவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. நாங்கள் என்டிஏக்கு போக மாட்டோம், நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம், வாங்க பேசலாம் அப்படின்ற அழைப்பு தான். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அன்புமணி அவரை, டாக்டர் அன்புமணியை, தன்னுடைய தம்பியை ஸ்ரீகாந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸோட கொத்தடிமை என்று சொல்வதன் மூலம் திமுக தலைமைக்கு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ், நாங்கள் என்டிஏக்கு போக மாட்டோம் என்பதுதான். அப்படின்னா அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னா அதிகாரத்தில் பங்குலாம் வாய்ப்பே கிடையாது, 25 சீட்டுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் அங்கே போகிறாங்கன்னா அது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். திரும்ப அநேகமாக ஒப்புக்கொண்டு விடுவாருன்னு தான் சொல்லிடுவாங்க. மேபி அது ஒரு சீட்டு பேரத்துக்காக கூட இருக்கலாம். எங்க சீட்டு பேரத்துக்கு? இந்த அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு முழக்கம் அதிக சீட்டுக்காக இருக்கலாம். அது காங்கிரஸ் மட்டும்தான் அதிக சீட்டுக்கு பேரம் பேச முடியும். மற்ற கட்சிங்க யாரும் பேரம் பேசுறது கொடுக்கறத வாங்கிட்டு போக முடியும். கொடுக்கறத வாங்கிட்டு போ, அவ்வளோதான். காங்கிரஸுக்கு அந்த லெவல் வந்துச்சுன்னா மற்றவங்களுக்குலாம் அந்த கதை அது இன்னும் மோசம். அவங்க ஏதோ அடிச்சு விடுறாங்க அதிகாரத்தில் பங்குன்னு, அதில் ஒன்றும் சீரியஸாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு தேவைகள், ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு இருக்கக்கூடிய வேறு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருக்கிறது. அதனால அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் பெருசாக ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. 25 சீட்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு 25 சீட்டு, எங்களுக்கு காங்கிரஸுக்கு இணையாக கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டை வேற யாருக்கும் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதோட குறைவாக தான் கொடுப்பார். எனக்கு கூட்டணியில் காங்கிரஸ் தான் சீனியர் பார்ட்னர். அதனால் இந்த கூட்டம், ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியது, டாக்டர் ராமதாஸுடைய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுடைய பேச்சு என்பது, தம்பியை நீ ஆர்எஸ்எஸ் எங்களை திமுக கைகோலினுக்கு கொத்தடிமன்ற, நீ ஆர்எஸ்எஸோட கொத்தடிமன்னு சொல்றது மூலமும் திமுக தலைமைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தான். நாங்கள் பிஜேபியோடு போகவில்லை அப்படின்றாங்க. அது மூலமா ஒரு மறைமுகமான சம்மதத்தை ராமதாஸ் பாமக திமுக தலைமைக்கு தெரிவிக்கிறது. வாங்கள் பேசலாம் என்கிறார்கள். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை எதிர்த்துட்டு அதை எதிர்க்கிறதுனாலதான் திமுக போகணும்னு நினைக்கிறாரா? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாதுங்க. என்ன வேணா பண்ணுவாருங்க. இந்த வேடிக்கையாக சொல்வார்கள், அவர் காரில் போகும்போது ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கையை காமிச்சிட்டு வண்டியை நேராக விட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் எந்த முடிவு வேணால் அவர் எடுப்பார். 2019 அன்றைய எடப்பாடி அரசை மிக கேவலமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்துவிட்டு, இந்த அவையில் நாம் சொல்ல முடியாத வார்த்தைகளை விமர்சனம் செய்துவிட்டு, தேர்தல் அறிவித்த உடனே அதே அதிமுகவை உள்ளடக்கிய பிஜேபி கூட்டணியில் போய் அவர் சேர்ந்தார், என்டிஏவில் சேர்ந்தார். இது அவருடைய கடந்த கால வரலாறு. அதனால் அவங்களுக்கெல்லாம் வேறு தேவைகள், அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தேவைகள் என்பது வெறும் சீட்டு மட்டும் கிடையாது, வேறு தேவைகள் இருக்கின்றன. அது நிறைவேறினால் அந்த எந்த கூட்டணி கொடுக்கிறதோ அந்த கூட்டணிக்கு போய் அவர்கள் சேருவார்கள். அதனால் பெருசாக கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரே அரசியல் அவருக்கு, மகனை இந்த எலெக்ஷனில் தோற்கடித்து காட்ட வேண்டும், அன்புமணியை இந்த எலெக்ஷனில் தோற்கடித்து காட்ட வேண்டும், தான் தான் உண்மையான பாமக என்பதை நிறுவ வேண்டும், சில எம்எல்ஏக்களாக ஜெயிக்க வேண்டும், மகன் 0 சீட்டு வாங்கணும். இது ஒன்று தான் எய்ம். வேறு எந்த எய்மும் டாக்டர் ராமதாஸுக்கு கிடையாது. அது எந்த கூட்டணிக்கு போவாருன்னு தான் நமக்கு தெரியல. சரி, இப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தாலும் கூட திமுக அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கணும். திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணால் கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. திருமாவளவன் இருக்கார் சார். திருமாவை ஏற்கனவே அவரை சம்மதிக்க வைத்து விட்டார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது வாரம் வியாழக்கிழமை பிரஸ் மீட் கொடுத்து மகனுக்கு எதிராக புகார்களை டாக்டர் ராமதாஸ் அடுக்கிக் கொண்டே போன அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், ரவிக்குமார் போய் சந்தித்தார் என்று நினைக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் அவர்களை. ஆகவே அவங்க ஒன்றும் பெரிய அளவில் இதை அலட்டிக் கொள்வதாக தெரியவில்லை. எனக்கு கிடைத்த தகவலின்படி திருமாவையும் திமுக தலைமை சம்மதிக்க வைத்து விட்டது, டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை உள்ளே இழுப்பது. அதான் அரசியல், இதுதான் அரசியல். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு?
பாமகவும் பாஜகவும் இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று இப்பொழுது திருமாவை சொல்லுங்கள். சொல்ல மாட்டாருன்றீங்களா? சொல்லுங்கள். நீங்க ரிப்போர்ட்டர் நாளைக்கு போங்க, எங்கேயாவது திரும்ப வாரத்துல 3 நாளாவது ஏதாவது ஊர்ல பாப்பாரு பிரஸ் மீட், இல்லை உங்களுக்கு செய்தியாளர் நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். அவர் மீடியா அக்சசபிள் தான். வாரத்துல 4 நாளாவது மீடியாவை பார்க்குறாரு திரும்ப. இல்ல, அவர் நீங்க பாமகவை ஒரு கொள்கை எதிரி போல வச்சிருக்காரு. அதைத்தான் சொல்ல வரேன் மார்ஷல். நீங்க அவரை கேளுங்க. நீங்க சொன்னீங்களே சார், திமுக பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கூட்டணியில் திமுக ஒருபோதும் விசிகா இருக்காதுன்னு சொன்னீங்களே, அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இன்னமும் உறுதியாக இருக்கிறீர்கள். சிம்பிள் கொஸ்டின். இதை கேட்க சொல்லு. ஓகே, இதை மட்டும் நீங்க கேட்க சொல்லு. எப்படி இங்கே தான் இருப்பாரு அவர். எங்க இருந்தாலும் சென்னையில் வாரத்தில் 2-3 நாள் வந்துடுவார். 2 நாள் நீங்க ட்ரை பண்ணி 3 நாள் ட்ரை பண்ணா பிடிச்சிடலாம். மைக்கை போட்டு கேளுங்க. சிம்பிள் கொஸ்டின். பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிகா இருக்காது என்று உறுதியாக நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கு, பல தடவை அதை சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் விசிகா உறுதியாக இருக்கிறதா? சிம்பிள் கொஸ்டின். இதை மட்டும் கேட்க சொல்லு. சரி, கூட்டணி வைக்கிறாரு, ராமதாஸ் கிட்ட இருக்கிறது பாமகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. டெல்லி ஹைகோர்ட்ல தெளிவா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக. அதை ரத்து பண்ணணும்னு கேட்டுட்டு டாக்டர் ராமதாஸ் போட்ட பெட்டிஷனுக்கு பதில் கொடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வக்கீல் சொன்னது, நாங்கள் அன்புமணி பாமக தான் உண்மையான பாமக, ஏன்னா அவர் தான் எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்காரு, அதுதான் உண்மையான பாமக நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்கே வந்து அதை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கிற ராமதாஸ் தரப்பு எந்த ஆதாரங்களையும் எங்களுக்கு காட்டல, அதாவது எங்கள் முடிவு தவறுன்னு. இந்த பிரச்சனை இப்படியே தொடர்மையானால், தங்களிடமும் ஆதாரம் இருக்கிறது என்பதை ராமதாஸ் சொல்வாரே ஆனால், நாங்கள் இந்த கட்சியோட பெயர் சின்னம் எல்லாவற்றையும் முடக்கி விடுவோம். 2 பேருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் எலெக்ஷன் கமிஷன். ஒன்ஸ் அதை முடக்கிட்டான்னா கோர்ட்ல போய் நிற்கும். அப்ப 2 பேருக்கும் தனித்தனி பெயர், தனித்தனி கொடி, தனித்தனி சின்னம், மாம்பழத்தை மொத்தமா எடுத்துட்டாங்க. சிவில் கோர்ட்டுக்கு போயிடும். சிவில் கோர்ட்டுக்கு போட்டான். அதை தான் அவன் சொல்லியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன் வக்கீல். டெல்லி ஹைகோர்ட்ல அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்ல ராமதாஸ் தரப்பு போட்ட பெட்டிஷன் மேல விசாரணை நடைபெற்ற பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வழக்கறிஞர் சொன்னது, எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள், எங்ககிட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக. அதை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் தரப்பு தங்கள் தரப்பை நியாயப்படுத்தக்கூடிய எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்யல, இங்கேயும் டெல்லி ஹைகோர்ட்லையும். 2வது, ஒருவேளை இவர்கள் இப்படியே தொடர்ந்து சண்டை போடுவார்களே ஆனால் நாங்கள் கண்டிப்பாக, அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்குது. ஒரு தீர்ப்பு கொடுத்து நீயே அப்படி மீறன்னு தெரியல, ஆனா அவங்க சொன்ன வாதம் இப்படியே சண்டை போடுவாங்க அல்லது ராமதாஸ் வந்து வேறு புதிய ஆதாரங்களை கொடுப்பார் அப்படி சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொன்ன வாதம், பாமகவுடைய பெயர், சின்னம், கொடி எல்லாவற்றையும் முடக்குவோம், இது சிட்டி சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்க வேண்டிய கேஸ்ன்னு நாங்களே கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நாங்களே சொல்லுவோன்றாங்க. அங்கதான் போனோம். அதுக்கு பிறகு அங்க உடனே முடியாது. அங்க போனா 50 வருஷம் ஓடும், 10 வருஷமா அது ஓடும். 26 தேர்தல்ல அன்புமணிக்கு பாமக சிம்பல் மாம்பழம் போகக்கூடாதுன்னு ராமதாஸ் உறுதியா முயற்சி செஞ்சா அது முடக்கப்படும். 2 பேருக்கும் மாம்பழம் கிடையாது, 2 பேருக்கும் பெயர் கிடையாது. இல்ல, இதை தாண்டி மாம்பழம் கிடையாது, பெயர் கிடையாதுன்றப்ப அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைல்ல. இப்போ இப்பயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. இப்ப இன்னொரு வாதம் என்னன்னா, கேளுங்க, அங்கீகரிக்கப்படாத கட்சியோட சிம்பலை பத்தி, கொடியை பத்தி நாங்க முடிவு செய்ய முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இது முரண்பாடா இருக்குது. அப்பதான் அவன் என்ன சொன்னா, சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போடுறான். நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு கட்சியில பிளவு வந்து சிம்பல், பெயர் எங்களுக்கு சொந்தம்னு 2 தரப்பு மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ்டு பார்ட்டினா மட்டும்தான் அதில் பஞ்சாயத்து பண்ண முடியும் கமிஷன். இவங்களுக்கு ரெகக்னேஷன் போயிடுச்சு, ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஆனாலும் அவன் தீர்ப்பு கொடுத்துருக்கான். அது எப்படி கொடுத்தான் தெரியல. அப்பதான் அவன் என்ன சொல்றான், இதுக்கு ராமதாஸ் வந்து ஆவணங்களை கொடுக்கல, ஒருவேளை அப்படி கொடுத்தாருன்னா சிட்டி சிவில் கோர்ட்டு தான் நான் முடக்கிட வேண்டாம் 2யும். ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது இதுல. எப்படியும் அன்புமணி மாம்பழ சின்னத்தோட பாமக பெயரோட தேர்தலுக்கு போறதை ராமதாஸ் அனுமதிக்க மாட்டார். நீதிமன்றங்களுக்கு போகும், கமிஷனுக்கு போகும், அவன் முடக்குவான். முடக்கணும்னா என்னன்றது தெரியாது. இதுக்கு நடுப்புறதான் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அன்புமணி தான் தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமகன்னு தீர்ப்பு கொடுத்தது என்பது போலி தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில்னு சொல்லி தான் மகன் மேல வந்து சீட்டிங் கேஸ்
டெல்லி போலீஸ்ல போய் கொடுத்தது. சொந்த மகன் மேலேயே மோசடி புகார் கொடுத்திருக்காரு ராமதாஸ். இன்னும் என்னென்ன அற்புதங்களை பாமக காட்ட எல்லாமே வேற வேற திசையில ஆமா, இப்ப இருக்கு. பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு கதை வரும். யார் கூட இருக்கான்னு நீங்க தலையை பிச்சுப்பீங்க. ஜி.கே. மணியை அன்புமணி நீக்கிடுவாரு. அன்புமணியை நீக்கின ஜி.கே. மணியை நீக்கின அன்புமணி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பாமக குழுல தீர்மானம் போடுவாங்க. பாமக கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு சேலம் கமிஷனர் கிட்ட அன்புமணி பெட்டிஷன் கொடுத்தாரு. நாளைக்கு அன்புமணி கூட்டம் கூடும்போது இவங்க வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க. இது எங்க போய் முடியும் தெரியாது. ஒண்ணு நடக்கும் நிச்சயமா. வரும் தேர்தலில் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டோ அல்லது கமிஷனோ ஏதோ ஒரு பாடி வந்து கண்டிப்பா மாம்பழத்தையும் பெயரையும் பாமக பெயர் கொடி எல்லாத்தையும் முடக்கும். கண்டிப்பாக முடக்கும். அதை நோக்கிதான் இது போகுது. சமயத்துல பியூஷ் கோயல் வந்திருந்தாரு. இந்த கூட்டணி பற்றி எல்லாம் ஒரு தெளிவா ஒரு இது பண்ணிட்டு போயிருந்ததா அவங்களுடைய அந்த டார்கெட்ல பாமக இல்லையா? அமித்ஷாவே வந்து ஓஞ்சி போயிட்டாருன்றாங்க. முதல்ல சரி பண்ணிடலான்னு பார்த்தாங்க. யாருமே சரி பண்ற மாதிரி இல்லை. நான் கூட ஆரம்பத்துல இது ஸ்ட்ராங் அண்ட் டீ கப் அமித்ஷா அப்படி ஒரு பார்வை பார்த்து அடங்கிடுவாங்கன்னு இல்லை. இது ரொம்ப ஆழமா வேற ஒன்றி போயிடுச்சு. கண்டிப்பாக 26 தேர்தலுக்கு முன்னால காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லை. 2 பாமக தான், பெயரும் சின்னமும் வெவ்வேறா இருக்கும். 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. நீங்க சொல்றது போல அதிமுகவுக்கு கொடுக்கிற அந்த சீரியஸ்னஸ் எலெக்ஷன் கமிஷனும் அமித்ஷாவும், அதாவது பாஜகவும் பாமகவுக்கு கொடுக்கல. ஒண்ணுமே கிடையாது. என்ன ஏற்கனவே அவங்க வாக்கு வங்கி கணிசமா விஜய் கிட்ட போயிடுச்சுங்க. தெரியாம அப்பா மகனை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த முறை இவர்களுடைய கூட்டணியா பாமக ஓட்டு வங்கி உடைஞ்சு போகுது. கணிசமா போகுது விஜய்க்கு. கணிசமா போகுது. விஜயுடைய வருகை பல கட்சிகளை பதம் பார்த்திருக்கிறது. இல்ல பாமகவும் உண்டு. இதை இந்த கோணத்துல பாக்கலாமா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா எதுவுமே முன் வரடா. டைலாகுங்க. அது ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. கட்சியை சரிஞ்சு சின்ன பின்னமா கிடக்குது. அந்த அம்மா ஸ்ரீ காந்தி எதுமோ பெரிய டைலாக் எல்லாம் அவங்க பேசுறாங்க. ஆட்சியில பங்கு 25 சீட். உங்களை யார் சேர்த்துக்கிறா முதல்ல அது சொல்லுங்க. விஜய் சேர்த்துப்பாருல. விஜய் கிட்ட போனா இவங்களுக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்காதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் கிட்ட போறது அவ்வளவு ஈஸி இல்லை. அரசியல் தெரிஞ்சவனுக்கு நான் சொல்றது புரியும். மற்றவங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார் திமுகவை சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. விஜய் இன்னமும் சிங்கிளா தான் சார் இருக்காரு. இவங்களால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது இவருக்கு அந்த தேவை நிறைவேறாதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இவரோட தேவைன்றது 25 சீட் மட்டும் இல்லை. இல்ல விஜய்க்கு லாபம் இருக்குல்ல. இத்தனை கோடி வன்னிய மக்களின் கரெக்ட். ஆனா இவங்களுக்கு வேற தேவைகள் இருக்கு. ஆட்சியில் பங்கு கொடுத்தா அதை தாண்டிலாம் தேவைகள் இருக்குங்க. ஏங்க ஜெயிச்சாதான் நீ கொடுத்தா முதல்ல. ஜெயிச்ச மாதிரி பேசுறீங்க நீங்க. அரசாங்க ரீதியிலான தேவைகள். திமுக அண்ணா திமுகவை மீறி அந்த 2 கட்சி இல்லாம வேற யாவனோட கூட்டணி போனாலும் நீ ஜெயிக்கிறதுன்றது வந்து குதிரை கொம்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன்ல 40 கோடி இல்ல 40 கோடி ஒரு அசம்பிளிக்கு செலவு பண்ண போறாங்க. நீங்க புது கட்சியெல்லாம் எங்க இருந்து போய் நிற்கும்? அது ராமதாஸோட தேவைகள், பாமகவுடைய தேவைகள் என்பவையெல்லாம் வேறு. ஒண்ணு திமுக இல்ல அண்ணா திமுக. அங்க போனாதான் அவங்களால வண்டியை ஓட்ட முடியும். இல்ல மக்கள் சார்ந்த தேவைகளா இல்ல சொந்த தேவைகளா? அது புரிந்து கொள்ள முடிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இறைவனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சார் ஏதாவது புரிஞ்சே சொன்னீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுவாங்க. சில நேரங்கள்ல வந்து எதுவுமே தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். சரி, ஒவ்வொரு பக்கமா இந்த கட்சிகள்லாம் திமுக அணியிலே சேர்ந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான கூட்டணியை கட்டமைக்க போகிறார்? அது நீங்க எடப்பாடியை போய் கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது. எல்லாரும் திமுக போய் சேர்ந்துருவாங்க. என்ன சார் மாயம் அது? அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. ஆனா அது இயற்கைக்கு விரோதமானது. அதுதான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. ஒருத்தம் விடாம எல்லாரும் சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க. இல்ல எனக்கு புரியல. ஒண்ணு ஆப்போசிட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அங்க பிஜேபின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு கட்சி இருக்கு. அந்த அணியை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. ஒண்ணு திமுக வந்து அங்க இடம் இல்ல, அங்க நோக்கி போறாங்க. விஜய் புது கோர்ஸ் எது வேணாலும் தரன்றாரு, அங்க போக மாட்டாங்க. இதுதான் சொல்றேன். இது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு வேணும். இந்த குட்டி கட்சிகளோட தேவைகள் வேறங்க. பாமகவோட 2 ஃபேக்ஷன். அவர் அன்புமணி என்டிஏக்கு தான் போவார். அதுல சந்தேகம் வேணும். ராமதாஸையும் அகாமடேட் பண்ணணும்னு எடப்பாடி விரும்புறதாலதான் அன்புமணிக்கு வந்து அங்க அட்மிஷன் கிடைக்காம இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்கு. தேமுதிகலாம் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேற. ஒரே நேரத்தில் அவங்க எல்லாரோடையும் பேசுவாங்க. எல்லா கட்சியோடையும் பேசுவாங்க. கட்சியில எது அவங்களுக்கு சாதகமா அமைதோ அந்த கட்சியில அந்த கூட்டணியில விஜயகாந்த் குரு பூஜைக்கு உதயநிதி வந்ததையும் அரசியலா பார்க்கலாமா? எல்லாமே அரசியலுங்க. இது என்ன தயங்கி தயங்கி கேட்க 100% அரசியல், 110%, 200% அரசியல், சகலமும் அரசியல் தான். ஓகே. பட் எந்த சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. இல்ல அப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணியில இடம் இருக்குமா? இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க. திமுக கூட்டணி ஃபுட்போர்ட்ல தான் போகுதுங்க. எல்லாரையும் கடைசியில சீட்டை குறைக்க சொல்லுவாங்க.
அவர் ஸ்டாலின் எல்லா கட்சிகளையும் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி சக்சஸ் ஆகும்னு தெரியல. ஆனா அங்க சிக்கல்கள் இருக்கு. யாராவது கழட்டி விடணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லைங்க, திமுக அவர் செய்ய மாட்டாருங்க. அது நான் உறுதியா நம்புறேன். ஸ்டாலின் வந்து யாரையும் கழட்டி விட மாட்டார். நிச்சயமா கழட்டி விட மாட்டார். அவர் ரொம்ப இன்க்ளூசிவா தான் இருக்காரு. கண்டிப்பா கழட்டி விட மாட்டார். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற கட்சிகள் யாரையும் அவர் ஸ்டாலின் வெளியேற்ற மாட்டார். புதியதாக கட்சிகள் கண்டிப்பாக அந்த அணிக்கு வருகின்றன. திமுக அணிக்கு வருகின்றன. செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார், பொங்கலுக்குள் நல்லது நடக்கும். எந்த பொங்கல்னு சொல்லல சார், எலெக்ஷன் தான் சார் வருது. பொங்கல் தானே சொன்னாரு. 27 பொங்கல் கூட இருக்கலாம். தேர்தலுக்கு பிறகு கூட பொங்கல் வரத்தான் செய்யும். ஆண்டுதோறும் பொங்கல் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். நடக்கும்போது பார்த்துக்கோ. சரி, விஜய் நம்பி ஒரு பெரிய கட்சிகள் அதுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, ஓகே, அதுக்கு போக தயங்குறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லைங்களா ஓரத்துல, அந்த கட்சிகள் கூட ஒன்னும் போய் இல்ல வரும். திமுக அண்ணா திமுகவில் சேர முடியாத குட்டி கட்சிகள் விஜய் பக்கம் நகரும். ஃபில்டர்டு மட்டும்தான் போகும். அப்படிதான் போகும். விரும்பி போக மாட்டாங்க. வாய்ப்பு கூடி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்ன காரணம்? விஜய் ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்ற மாதிரியா, இல்ல விஜய் ஜூனியரா இருக்காரு? எல்லாம் வேற வேற. பாலிடிக்ஸ்ன்றது நீங்களும் நானும் பேசுறது பாலிடிக்ஸ் இல்ல, திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய. ரொம்ப நேரமா கேட்கறேன், எதுன்றது ஓப்பனா சொல்லப்பட்டு புரிஞ்சுக்க வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காட்டி நீங்கள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் பாக்கியமா. எத்தனை முறை கேட்டாலும் இவன் என் பதில். 54 சீட்டு கேட்டது பாஜக. பியூஷ் கோயல் வந்தாரு அப்படின்னு யார் சொன்னா? சார், டெல்லியில நயனார் நாகேந்திரன் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ்? அது சொல்லுங்க. ஓப்பனா நியூஸ் வந்து யாரும் மறுக்கல. அதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல 1000 நியூஸ் வருங்க. எவனும் டெய்லி மறுத்துட்டுலாம் இருக்க முடியாது. எலெக்ஷன் டைம்ல 1000 நியூஸ் வரும். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கட்சி மறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ பேசு. கட்சி நேரத்துல கழுத்தாகும்போது தெரிய போகுது. பிஜேபி குறைவான சீட்ல போட்டியிடும், அந்த சீட்ல நிக்கும், இது பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது? தெரியாது. சரி, எப்படி இருக்கு அதிமுக கூட்டணி நிறைவா? என்ன அது எந்த இதை நோக்கி போகுது? எப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்குது. ஜனவரியில் எண்ட் ஆயிடும். ஃபைனல் ஸ்டேஜ் வரதுக்கு ஜனவரி இறுதிக்குள் முடிவு வந்துடும். இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமி அந்த மெகா கூட்டணி அது போனதுதான். யார் இருக்கா? பாமக 2ஆ உடையுது. அன்புமணி அங்க போவாரு கண்டிப்பா. ராமதாஸ், அன்புமணி 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. அதனால அன்புமணியை தவிர வேற பெரிய கட்சிகள் எதுவும் அங்க போவதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. பெயர்கள் சொல்லக்கூடிய கட்சி. ஒரு 6 மாதத்திற்கு முன் நம்ம பேசுனது ஞாபகம் இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல அந்த கூட்டணி ஜெல் ஆகல. பிஜேபி அது உடஞ்சு அது வேற இதுல போயிடுச்சு அப்படின்னு. இப்போ ஜெல் ஆயிருக்கா எலெக்ஷன் டைம்ல? உள்ள இருந்தவங்களும் வெளியில போயிருக்காங்க. இது ஜெல் ஆகுமான்றது இன்னும் 2 மாதத்துல புதிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அரசுக்கு எதிரான உணர்வுகள் பெரிய அளவில் அது வரும்பொழுது ஓரளவு அது ஜெல் ஆகலாம். பட் இன்னும் ஜெல் ஆகலையாப்பா? இன்னமும் பெரிய அளவில் ஜெல் ஆகலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் முந்தைய விட முன்னேற்றம் இருக்குது. ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்து ஜெல் ஆகலையானா 8 மாதங்களுக்கு முன்பு ஜெல் ஆகலன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஓரளவு ஒத்திசைவு வந்திருக்கு. ஜெல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ். பட் இது பத்தாது. இன்னும் கூடுதலாக கட்சிகள் வரலன்னா இவர்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுதே ஒரு தோல்வி மனப்பான்மையோடு தான் போவார்கள். நிறைய விஷயங்களை பயன்படி. நன்றி. நன்றி சார்.